அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அரசு ஆணைகளை நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். தமிழக அரசாங்கம் பல அரசு ஆணைகளை அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம அதில் பெரும்பாலும் பார்க்குறது கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கான ஜிஓ தான் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா அனைவருக்கும் பயன்பெற அந்த அரசு ஆணைகளும் ஒன்று இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளில் இந்த படித்த அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு அவங்க காலேஜ் போகும்போது அவங்களுக்கு 1000 வழங்குறது. அதே மாதிரி அனைவருக்கும் பயன்பெறக்கூடிய வகையில் கவர்மெண்ட் வழங்கக்கூடிய ஸ்கீம் தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது. இது ஒரு மிக முக்கியமான அனைவருக்கும் தெரிய வேண்டிய ஒரு அரசு ஆணை. என்ன அப்படின்னா, எக்ஸ்-சர்வீஸ் மேனுக்கு உண்டான ஒரு அரசு ஆணையை கவர்மெண்ட்டு வெளியிட்டிருக்கு. இந்த அரசு ஆணை எண் என்ன பார்த்திங்கன்னா 169. இந்த ஜிஓ வெளியான நாள் பார்த்திங்கன்னா 27/2/2024. வெளியான துறை என்னென்னா முன்னாள் படைவீரர் துறை. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கம் 2024-25ஆம் ஆண்டுக்கான ஃபினான்சியல் இயரில் ஒரு அருமையான ஸ்கீமை கொண்டு வராங்க. அதாவது நம்மளுடைய இந்திய நாட்டுக்காக நாட்டினுடைய எல்லைகளில் பாதுகாப்பு பணிபுரிந்து வரும் ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களுக்கு அவங்களுடைய வீட்டு வரி தொகையினை மீளப்பெறும் சலுகை, அவங்க வீட்டு வரி அவங்க மீளப்பெறும் சலுகை அந்த இராணுவத்தில் பணிபுரியும் போது இறந்து போனவங்க அவங்களுடைய குடும்பத்துக்கும், தென் அதே மாதிரி ஒரு போரில் பங்கேற்று உடல் ஊனமுற்றவங்களுக்கு மட்டும்தான் சலுகை இது நாள் வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சொத்து வரி வீட்டு வரி இதை மீளப்பெறும் சலுகையை அனைத்து முன்னாள் படை வீரர்களுக்கும் நீட்டிப்பு செய்து வழங்கிட ஆவணம் செய்யப்படும் சொல்லி கவர்மெண்ட் ஆணையிட்டிருக்கு. இதனால் சுமார் 1,20,000 முன்னாள் இராணுவ வீரர்கள் பயன்பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு இதை அரசு ஆணை விட்டுருக்காங்க. 1988ஆம் ஆண்டு முதல் இந்த வீட்டு வரி இதை மீளப்பெறும் திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருது. ஆனால் அப்படியே இருந்தாலும் இந்த ஸ்கீம் முன்னாள் படை வீரர்களின் கைம்பெண்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டுச்சு. பின்ன அப்படியே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி தற்போதைய நிலையில் போர் கைம்பெண்கள், குடும்ப ஓய்வூதியம் பெறும் முன்னாள் படை வீரர்களின் கைம்பெண்கள், வருடாந்திர பராமரிப்பு மானியம் பெறும் போரில் ஊனமுற்ற படை வீரர்கள், வீரதீர செயல்களுக்கான வீர விருதுகள் பெற்ற முன்னாள் படை வீரர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வருது. அதுலேயும் என்னென்னா, அவங்களுடைய ஆண்டுக்கு அதிகபட்சமாக 10,000 அல்லது செலுத்தப்பட்ட அசல் வரித்தொகை எது குறைவோ அதை மட்டும்தான் மீள வழங்குவதாகவும் அப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் 1,25,507 முன்னாள் படை வீரர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய இதெல்லாம் கணக்கில் கொண்டு அவங்களுக்கு வழங்கக்கூடிய இந்த வீட்டு வரி மானியத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மீளப்பெறும் திட்டத்தை நீட்டிப்பு செஞ்சு வழங்கப்படும் நோக்கில் இதை கொண்டு வராங்க. ஸோ முன்னாள் படைவீரர் நல இயக்குனரின் கருத்துருவை அரசு என்ன பண்ணுன்னா பரிசீலனை செய்து அதற்கு ஏற்ப கீழ்கண்ட நிபந்தனைகள் உள்ளவங்களுக்கு இதை கொண்டு வராங்க. அதில் என்ன அப்படின்னா, முன்னாள் படை வீரர் தமிழ்நாட்டில் பெர்மனண்ட்டாக இங்கேயே இருக்கணும், அவங்க சொந்த வீட்டிற்கு அவங்க சொந்த பயன்பாட்டில் குடியிருப்பாக பயன்படுத்தும் அந்த பில்டிங்க்கு மட்டும்தான் இந்த சலுகைகள் வழங்கப்படும். முன்னாள் படை வீரர் இன்கம் டேக்ஸ் பே பண்ணதாக இருக்கக்கூடாது. இராணுவ பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் மறு வேலைவாய்ப்பு முறையில் தமிழ்நாடு அரசு துறைகள், ஒன்றிய அரசு துறைகள், அதாவது மத்திய மாநில அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது வேலைவாய்ப்பு பெற்று ஓய்வூதியம் ஒர்க் பண்ணுறவங்களாகவும் அல்லது இந்த மாதிரி வேலை பார்த்து ஓய்வூதியம் வாங்கினவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, எக்ஸ்-சர்வீஸ் மேன் சொத்து வரி கட்டலேருந்து அவங்களுக்கு அந்த கட்டின தொகையை திரும்ப மீளப்பெற ஸ்கீம் தான்
இது வந்து இது அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்புறம் மட்டும் உடல் ஊனமுற்றவங்க தான் வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருக்கும் வழங்கணும் அப்படிங்கும்போது அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து அவங்க கொண்டு வந்து இவங்க மட்டும் வாங்கினா போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு ஸ்கீமு. ஸோ எக்ஸர்சைஸ் மேன் அவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜிஓ வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அது ஒரு நல்ல ஒரு அரசு ஆணை இது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியலன்னா நீங்கள் வந்து அனுப்புங்க. ஏன்னா எக்ஸர்சைஸ் மேன் வந்து அவங்க எக்ஸர்சைஸ் மேன் வந்த எல்லாருமே வேறு வேலைக்கு அவங்க கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் எல்லாருமே வேறு வேலைக்கு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த அரசாணை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் உங்கள் மூலமாக நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.